the sum of two number is 116. sum of அப்படின்னா என்ன அர்த்தம்னா add, sumனா addன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு நம்பரை ஏதோ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 116 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, 4 ஆப்ஷனில் எதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 116 வருதுன்னு பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா ஆப்ஷனும் அப்படி தான் கொடுப்பாங்க எப்பயுமே. சரிங்களா? ஏன்னா எதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 116 வருதுன்னா அது ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடுவீங்களே, அதனால் இப்போ அந்த கான்செப்ட் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ இதை ஆட் பண்ணாலும் 116 தான் வரும். இங்கே பாருங்கள், 42 + 74 என்ன வரும்? 116. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 116 தான் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 116. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 116 தான் வரும். அதனால் நம்ம இந்த க்ளூ ஃபஸ்ட்டு லைன் க்ளூ வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஷார்ட்கட் சொல்லிடுறேன், அப்புறமா எப்படி ப்ரீஃபாக போடுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஒன் நம்பர் எக்ஸீட்ஸ் அனதர் பை 32. அதாவது ஒன் நம்பர் எக்ஸீட்ஸ் அனதர் பை 32 அப்படின்னா ஒரு நம்பரோட அடுத்த நம்பர் 32 அதிகமாக இருக்கான். இப்போ நான் 10 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்னா அடுத்த நம்பர் 32 அதிகமாக இருக்குன்னா இதோட 32 கூட்டினா அடுத்த நம்பர் வருதுன்னு அர்த்தம். அதாவது 10 42. அதாவது அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 32 வருதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போது இந்த க்ளூ வச்சு கண்டுபிடிக்க முடியுதா? நம்ம ட்ரைப் தான் பண்ண போகிறோம். ஃபைண்ட் த நம்பர். சரி, இப்போது 42ஓட 32 ஆட் பண்ணால் 74 வருதா? 42 ஏன்னா எல்லாத்துக்கூட 32 அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நம்பர் 42ஓட 32 ஆட் பண்ணால் 74 வருது. அப்போ இது ஆன்சராக இருக்கலாம். நம்ம கெஸ் பண்ணுறோம் இது ஆன்சராக இருக்கலாம். எல்லாத்தையும் செக் பண்ணிடணும். இப்போ 51ஓட 32 ஆட் பண்ணால் இது வருதா? வரல. அப்போ இது கிடையாது. ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த மாதிரி போட்டால். 71ஓட 32 ஆட் பண்ணால் இது வருதா? 45 வருதா? வரல. அதாவது சின்ன நம்பரோட தான் நம்ம ஆட் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. 45ஓட தான் 32 ஆட் பண்ணணும். வருதான்னு பார்த்தீங்களா? அப்பயும் 77 71 வரல. மறந்துடாதீங்க, சின்ன நம்பரோட தான் ஆட் பண்ணணும். ரெண்டுத்துல எது சின்ன நம்பரோ அதான் அதோட கூட தான் இந்த 32 ஆட் பண்ணி பார்க்கணும். இப்போ 38ஓட 32 ஆட் பண்ணி பாருங்க, வருதா? வரல. அப்போ இதில் எதுவுமே ஆப்ஷன் கிடையாது, இதுதான் ஆப்ஷன். முடிஞ்சு போச்சு. ஷார்ட்டாக முடிச்சிடலாம் செம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸை. சரிங்களா? சரி, இப்போ சம்டைம்ஸ் ஷார்ட்கட் ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா? அதாவது இதே மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது? அதாவது இப்போ இது கூட 32 ஆட் பண்ணால் இது வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி ஆப்ஷன் இங்கேயும் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? இது கூடயும் 32 ஆட் பண்ணும்போது அடுத்த நம்பர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கிற சம்ஸில் நம்ம ப்ரீஃபாக தான் ஸ்டெப்ஸ் வழியாக தான் போட்டாகணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ அல்ஜிப்ரிக் வேலை நம்ம போட போகிறோம். வேரியபிள்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி போட போகிறோம். சரிங்களா? நல்லா கவனிங்க, இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஷார்ட்டாக நம்ம போட்டு முடிச்சிடலாம். அடுத்து இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். சம் ஆஃப் டூ நம்பர் இஸ் 116. சம் ஆஃப் டூ நம்பர் ஏதோ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 116 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த நம்பர் நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து அண்ட் ஒன் நம்பர் எக்ஸீட்ஸ் அனதர் பை 32. இப்போ யாரை பற்றி பேசுகிறாங்க? ஒன் நம்பர் பற்றி பேசுகிறாங்க. யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்கள அப்படியே எழுதிக்கணும். ஒன் நம்பர் எக்ஸீட்ஸ், அதாவது ஒன் நம்பர் பற்றி பேசுகிறாங்களா, ஒன் நம்பர் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கணும். எக்ஸீட்ஸ் அனதர் பை 32னா எக்ஸீட்ஸ்னால் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். கிரேட்டர், அதிகமாக இருக்குது. அனதர் பை 32, அதாவது அனதர் நம்பர் எக்ஸீட்ஸ்னா ப்ளஸ் 32 அப்படி இருக்குது. ஒன் நம்பரை வந்து அனதர் நம்பரை விட 32 அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த அப்பப்போ அனதர் நம்பர் எழுத முடியாது இல்லையா? அதனால தான் இதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் 32, அதாவது ஒன் நம்பர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 32. அதாவது அனதர் நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? அனதர் நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அந்த அனதர் நம்பருக்கு இடத்துல எக்ஸ்ன்னு நான் போட்டுக்கிறேன். இப்போது ஒன் நம்பரையும் இந்த அனதர் நம்பரையும் கூட்டினா 116 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல நான் ரெண்டுத்தையும் கூட்ட போகிறேன். எக்ஸ் ப்ளஸ் 32, எக்ஸ் ப்ளஸ் 32. தெளிவாக புரியுதுங்களா? அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்க. 116. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்னது? 2x. 2x இருக்கு இல்லையா? 2x. இப்போ இந்த ப்ளஸ் 32 அந்த பக்கம் கொண்டு போயிட்டா -32 வரும். அதை வேணால் அப்படியே பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 116லேருந்து 32வை மைனஸ் பண்ண போகிறோம். 6 - 2 4. இப்போ இங்கே என்ன இருக்குது? 11 ஆகிடுமா? இங்கே வந்து 0 ஆகிடும். 11 - 3 8.
84ன்னு கிடைக்குது நமக்கு. சரிங்களா? இப்போ இந்த 2 அந்த பக்கம் போனால் டிவைடில் போகும். அப்போ மீதி இங்கே இருக்கிறது எக்ஸ், அதை எழுதிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 84/2 டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைட் பண்ணால் என்ன வரும்? 2 4s are 8, 2 2s are 4. அப்போ ஒரு நம்பர் நான் 42ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஆப்ஷன் 42ஓட இணைஞ்சிருக்கிறது 74 மட்டும்தான். ஸோ அதுதான் ஆன்சர். சரிங்களா? இல்லைனா அந்த மாதிரி எல்லாமே 42ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் 42னா அனதர் நம்பர் என்னது 42ஓட 32 ஆட் பண்ணால் கிடச்சிரும். ஸோ அனதர் நம்பர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 32 இல்லைங்களா? அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 42 போடணும். 42 + 32 என்ன வரும்? 74. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் 42, 74. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் நம்ம வந்து ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching. Bye bye.